இங்கே ஒருத்தன் சாகுறான்னு சொல்லிட்டு நிறைய தூக்கு மாத்திரையை போடுறான். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இவனை காப்பாற்றிடுறாங்க. அடுத்து ஒரு பாலத்தில் இருந்து கீழே குதிக்குவான். அங்கேருந்து ரெஸ்கியூ டீம் அவனை காப்பாற்றிடுவான். அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் கண் முழிச்சு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவன் பக்கத்துலேயே ஒரு ஆள் சிகரெட் குடிச்சிட்டு இருப்பார். அங்கே என்ன நடக்குதுன்னு இவனுக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் ஒரு நர்ஸ் வந்து இவன் கையில் இருந்து ஒரு சிகரெட்டை வாங்குவாங்க. இங்கே சிகரெட்லாம் பிடிக்கக்கூடாதுன்னு அவங்ககிட்ட சொல்லுவாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்க அந்த ஆள் தான் சிகரெட் குடிச்சிட்டு இருப்பான். அங்கே நடக்குது இவனுக்கு ஒன்றுமே புரியாது. இவன் பெட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 4 பேய்ங்க இவன் கண்ணு முன்னாடி இருக்கும். ஒரு ஆள் சிகரெட் குடிச்சிட்டு இருப்பார், ஒரு வயசான ஆள் இருப்பார், அப்புறம் ஒரு குழந்தை இருக்கும். எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க ஒரு அம்மாவும் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் நைட்டான பேயா மாறிடுவாங்க. இவனோட பாடி யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணிப்பாங்க. இவனோட பாடி யூஸ் பண்ணி திட்டக்கிட்ட 400 சிகரெட் இருந்தாலும் ஒரே நாளே குடிச்சு முடிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த சின்ன பையனை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இந்த வயசானால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் தாங்க முடியாமல் நைட்டு போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருப்பான் எப்படி சாக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ கூட இந்த பேய்ங்க எல்லாமே இவன் பின்னாடியே இருக்கும். சரி கிளம்பலான்னு கிளம்பிடுவோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் கிட்ட போயிட்டு இங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு அந்த சாமியார் சொல்லுவார், அந்த பேயோட ஆசையை நிறைவேற்றினா அதுவே தானே போயிட்டுன்னு சொல்லுவார். உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம். அந்த வயசான ஆளுக்கிட்ட உங்களோட ஆசை என்னன்னு கேட்கும். அதுக்கு ஒரு கேமரா வேணும்னு சொல்லுவார். உடனே வாங்கி கொடுத்துருவோம். அந்த கேமரா வச்சுட்டு அவர் நைட்டு ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பார். அடுத்த நாள் வெளியும் கூட்டிகிட்டு போவோம். அடுத்து இந்த சின்ன பையன் கிட்ட உன்னோட ஆசை என்னன்னு கேட்கும். அதுக்கு அந்த பையனை பார்த்தீங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்போம். அந்த பையன் ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சிகரெட் குடிச்சிட்டு இருக்க ஆளுக்கிட்ட போயிட்டு உங்களோட ஆசை என்னன்னு கேட்கும். அதுக்கு அந்த ஆளு பார்த்தீங்கன்னா என்ன காரில் ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லுவான். அவனு காரை ரெடி பண்ணி அந்த ஆளை கூட்டிகிட்டு போவான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆள் சிகரெட் குடிச்சிட்டு இருப்பார். உடனே இதெல்லாம் ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு அந்த சிகரெட்டை தூக்கி கீழே போடுவார். உடனே பின்னாடி வந்து போலீஸை பார்த்தீங்கன்னா இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த போலீஸ் கிட்ட என் கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கையை காட்டும். அதுக்கப்புறம் போலீஸும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவங்கிட்ட எல்லா ப்ரூஃபும் கரெக்டாக இருந்ததுனால அவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட ஆசை மட்டும் நிறைவேறாமல் இருக்கும். அந்த பொண்ணு கிட்ட கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சமைக்கணும், என்னோட ஃபேமிலி இருக்கவங்க எல்லாருமே அதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. சரி சமைக்கணும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுவாங்க. அவங்களும் சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபுட்டு ரெடி ஆகிடும். அடுத்து அந்த பையனை பார்த்தீங்கன்னா அவங்க ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு நீங்கள்லாம் கிளம்பலாம்னு சொல்லிட்டு போயிட்டு படுத்துருவான். அடுத்த நாள் எழுந்து பார்க்குவான். அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அம்மா ரெடி பண்ண ஃபுட்டை மட்டும் அவன் காலேஜுக்கு எடுத்து போயிருப்பான். அங்கே இருக்க ஒரு பொண்ணு சாப்பிட்டுட்டு இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த பையன்கிட்ட. அந்த பையனும் இது ரொம்பவே நல்லா இருக்கு, நான் சின்ன வயசில் சாப்பிட்டு ஃபுட்டு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே அவன் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க அம்மா சின்ன வயசில் ஒரு ஃபுட்டு கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரியே இருக்கும். அப்போதான் இவனுக்கு எல்லாமே தெரிய வரும். உடனே வீட்டுக்கு ஓடிட்டு இருப்பான். அந்த சின்ன பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவனோட தம்பியாக இருப்பான். அந்த சிகரெட் குடிக்கிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவனோட அப்பாவாக இருப்பார். அந்த குடிகாரன்னு பார்த்தீங்கன்னா இவனோட தாத்தாவாக இருப்பார். இவங்க எல்லாருமே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராலி தெரியாதனமாக இடிச்சிடும். உங்கள் கார் போயிட்டு ஒரு மலைப்பகுதியில் போயிட்டு விழுந்துடும். அந்த காரில் இவன் மட்டும் தான் உயிரோட இருந்திருப்பான். மற்றவங்க எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டே அழுதுகிட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருப்பான் வீட்டுக்கு. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அதை நினச்சி இவன் ரொம்பவே அழ ஆரம்பிச்சிருவான். அந்த சின்ன பையனை பார்த்தீங்கன்னா இவன் கண்ணு முன்னாடி வந்து நிற்குவான். அந்த அவங்களோட தம்பின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த வயசான ஆள் வந்து நிற்பாரு, அந்த அம்மாவும் வந்து நிற்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவும் வந்து நிற்பாரு. கடைசியில் எல்லாருமே ஒன்றாயிடுவாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே பேயாக தான் இருக்குவாங்க.